தமிழன் சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 10 ப்ரோவோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்க ஃப்ளாஷ் சேலாக இதில் தான் வாங்கிடுறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதோட ரிவ்யூ, அதுக்கப்புறமா இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அது எல்லாத்தையும் சொல்கிறேன். ஸோ இப்போ வாங்க இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ரெட்மி நோட் 10 ப்ரோ எஸ் இதுதான் அது. ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா பேக் சைடு நமக்கு வந்து 120 ஹெர்ட்ஸ்க்கான ஆம்லெட் டிஸ்பிளே தந்துருக்காங்க. அதுக்கப்புறம் Qualcomm 732 ஜியோ இருக்குது. அப்புறம் 64 மெகா பிக்சல் கேமரா, 5000 mAhக்கான பேட்ரி அதெல்லாம் தந்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கிளேஷியஸ் ப்ளூ 8GB RAM 128GB ஸ்டோரேஜ். அதுதான் நம்ம வாங்கியிருக்கோம். இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே ஃபஸ்ட்டு நம்ம டிசைன் பை ரெட்மின்னு தந்துருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலி நம்மளோட டப்பா தான். இது நம்ம ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு வந்து சின்ன செட்டிங் டூல் தந்துருக்காங்க. அதுக்கப்புறமா அதுக்குள்ளே நம்மளோட அந்த கேஸும் தந்துருக்காங்க. இந்த கேஸ் பார்த்திங்கன்னா சாதாரண டிரான்ஸ்பரண்ட் கேஸ்லாம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்லூசண்டான ஒரு கேஸ் தான். ஸோ இந்த கேஸ் நம்ம பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட ரெட்மி நோட் 10 ப்ரோ வந்துடுச்சு. இதுதான் இதை பார்த்துட்டே இருக்கணும் போல ரிலீஸ் ஆகாமல் தான் இருக்குது. ஸோ நம்ம ஓரமாக அப்படின்னு ஸோ இப்போ வெஸ்ட்டு இதுக்குள்ள என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஒரு 33 வாட்ஸ்க்கான ஒரு அடாப்டர், அதுக்கப்புறமா நம்ம சார்ஜர் சி டைப்பு. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணோன்னா OnePlus மாதிரி ரெட் கலரில் தந்துருக்காங்க. ஸோ இதுவும் தான் நெக்ஸ்ட்டு நம்மளோட 33 வாட்ஸ் சார்ஜரை ஓரமாக வச்சோன்னா இது என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கேமரா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதுதான் நம்மளோட கேமரா. இது ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டாப்பில் வந்து ஒரு ஸ்பீக்கர் தந்துருக்காங்க, ஐஆர் பிளாஸ்டர் தந்துருக்காங்க, அப்புறம் இங்கே ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் தந்துருக்காங்க. பேக் சைடு பார்த்தோன்னா இங்கே மைக்கு, அப்புறம் ஒரு போர்ட் சார்ஜிங் போர்ட்டு, அப்புறம் கீழேயும் ஒரு ஸ்பீக்கர் தந்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டீரியோ டைப் ஸ்பீக்கர் தந்துருக்காங்க. இந்த ஸ்டீரியோ டைப் ஸ்பீக்கர் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோன்னா இப்போ நம்ம இதை பூட் அப் பண்ணிடலாம். பூட் அப் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த இது தந்துருக்காங்க சிம் கார்ட் ட்ரே. இந்த சைடு வந்து நமக்கு இந்த பவர் பட்டனும், இங்கே நமக்கு வந்து இங்கே வால்யூம் கீ, இங்கே பவர் பட்டனு. இந்த பவர் பட்டன்லேயே நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டும் இருக்குது, சைட் மவுண்டர் ஃபிங்கர் பிரிண்ட்டு. ஸோ இப்போ நம்ம இதை ஆன் பண்ணலாம். இப்போ வந்து நான் செட்டப் பண்ணி முடிச்சிட்டேன். நான் வந்து இது முக்கியமான விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ரேட்டு தான் சொல்லணும். நீங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு டிஸ்பிளேக்கு போகணும். டிஸ்பிளேயில் போயிட்டீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு ஒன்று இருக்கும். அது நமக்கு டிஃபால்ட்டாக 50 ஹெர்ட்ஸில் தந்துருப்பாங்க. நம்ம அதை 120 ஹெர்ட்ஸுக்கு மாற்றின உடனே அந்த ஸ்மூத்னஸ்ஸு செம்மையாக இருக்குதுன்னு சொல்லணும். ஏன்னா அது இப்படி மூவ் பண்ணுற ஒவ்வொரு சிங்கிள் இதுவும் டீட்டெயில்ஸ்லாம் செம்மையாக இருக்குது. இப்போ வந்து நம்ம யூடியூப்பில் மியூசிக் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அதோட ஸ்டீரியோ டைப் ஸ்பீக்கர் தந்துருக்காங்க. அதனால அதோட சவுண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ப்ளே பண்ணுறேன். Time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah.
நீங்கள் பார்த்துருப்பீங்க சவுண்ட் எப்படி இருந்துச்சுன்னு. லவுடராக இருக்குது, கொஞ்சம் ட்ரெபிள்லாம் சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறமா பேஸு ஓகேவாக தான் இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ஆக்சுவலி சவுண்டு குவாலிட்டிலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க நிறைய வீடியோவில். என்னென்னா எனக்கு டாப்பில் உள்ள ஸ்பீக்கரில் வந்து எனக்கு வந்து சவுண்டு 50% 20% கம்மியாக தான் கேட்குது அப்படின்னாங்க. பட் எனக்கு பார்த்திங்கன்னா இந்த ஃபோனில் வந்து ரெண்டுத்துலேயுமே 100% ஃபுல்லாக தான் கேட்குது. ஏன்னா எல்லாமே பாசிட்டிவ் பாயிண்ட்ஸாக சொன்னது, நெகட்டிவ் பாயிண்ட்ஸாக அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை 2 நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே பார்த்திங்கன்னா எப்போவுமே ஆனில் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். பட் இதில் பார்த்திங்கன்னா இப்போ நான் ஆன் பண்ணிட்டு உள்ளே போகிறேன், டீஃபால்ட்டாக நமக்கு 10 செகண்ட்ஸ் செலக்ட் ஆகிடும். அதனால் நமக்கு ஆல்வேஸ் ஆனில் இருக்காது. இது ஒரு ப்ராப்ளம். இதுதான் ஃபஸ்ட்டு நெகட்டிவ் பாயிண்ட்டு. செகண்டு பார்த்திங்கன்னா சார்ஜிங் அனிமேஷன். என்னடா சொல்கிற, சார்ஜிங் அனிமேஷன்லாம் செம ஃபாஸ்ட்டாக இருக்குங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணிட்டேன், நான் ஆன் பண்ணல, வெயிட் பண்ணுங்கள், ஆன் பண்ணுறேன். நீங்கள் பார்ப்பீங்க பார்த்திங்கன்னா இங்கே சைடில் ஓடுது. இது என்னென்னா 72லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போது போயிட்டே இருக்குது, 95 97லாம் வரும். வெயிட் பண்ணுங்கள், இப்போ 97 வருது, அவ்வளோதான் ஆஃப் பண்ணலாம். நான் திரும்பி வந்து இப்போ ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுறேன். திரும்பி 72லேருந்து ஆரம்பிக்குது, 79 80 82 திரும்பி அப்படியே போய்கிட்டே இருக்குது. வெயிட் பண்ணுறேன், இப்போ 97 வர அவ்வளோதான் ஆஃப். 97ல் ஆஃப். இது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் ஆக்சுவலி. பட் அப்போ ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபாஸ்ட்டாக தான் சார்ஜ் ஆகுது. ஜஸ்ட் அனிமேஷன் மட்டும் சும்மா அவங்க செம்ம ஃபுல் பூஸ்ட்டில் போயிட்டுருக்கு, செம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் நமக்கு வச்சுருக்காங்க. மற்றபடி சார்ஜெலாம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது, அனிமேஷன் மட்டும் சும்மா நமக்கு அதை காமிக்கிறதுக்காக அந்த மாதிரி வச்சுருக்காங்க, அவ்வளோதான் அதில். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கேமராவில் ஃபோட்டோஸ்லாம் நான் சில இது எடுத்திருக்கேன். நீங்களே அதை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், இருங்க காமிக்கிறேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இது நான் வந்து ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவில் எடுத்துகிட்ருக்கேன். இதோட சவுண்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறமா இதோட கிளாரிட்டியும் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நான் வந்து இதை 1080p at 30 fps எடுத்துகிட்ருக்கேன். இப்போ வந்து இப்படி திரும்புகிறேன். அதான் உங்களுக்கு இந்த